இந்த முக்கியமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது மாதிரி இருக்கிறது. சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு 2 நாட்டு பிரதிநிதிகளும் பறந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அது பற்றிய இப்பொழுதைய அப்டேட் என்ன என்பதை நேயர்களுக்கு கூற முடியுமா? நேற்று நாங்கள் பேசியிருந்தோம். ஈரான் இந்த பேச்சுவார்த்தை, அதாவது வெள்ளிக்கிழமை இடம்பெற இருந்த பேச்சுவார்த்தையிலிருந்து ஈரான் வெளியேறியிருந்தது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக மேற்கொண்ட தாக்குதல்கள், லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்படாதது, அதை ஈரான் காரணமாக காட்டியிருந்தது. அதற்கு அடுத்தபடி இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான முருகல் நிலையை ஏற்படுத்தியிருந்த அதே சமயம் ஈரான் அதற்கு அடுத்தபடியாக மேலொரு படியாக சென்று இந்த சனிக்கிழமை அது ஹோர்முஸ் நீரிணையை மூடியதாக அறிவித்திருந்தது. ஈரானின் புரட்சிகர இராணுவம் அதாவது ஹோர்முஸ் நீரிணையை தாங்கள் மூடுவதாகவும், இந்த உடன்படிக்கையில் அமெரிக்கா அந்த முதலாவது சரத்தை ஆர்டிகிள் 1 என்று சொல்றது அதை நிறைவேற்றவில்லை என்றும் அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். அதாவது ஈரான் இராணுவத்தின் மத்திய தலைமையகம் அல் அன்பியா என்ற ஊடகத்துக்கு வழங்கிய செய்தியில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதலாவது பிரிவை செயல்படுத்துவது சாத்தியமற்றது என்பது குறித்து அமெரிக்காவின் வாக்குறுதிகள் மற்றும் ஒப்பந்தத்தின் வெளிப்படையான மீறலை கருத்தில் கொண்டும் தெற்கு லெபனானில் உள்ள சியோனிச ஆட்சியாளர்களால் போர் நிறுத்தம் தொடர்ந்து மீறப்படுவது குறித்தும் அந்த நாட்டின் லட்சக்கணக்கான மக்கள் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்டு இடம்பெயர வைக்கப்பட்டு, அத்துடன் ஆக்கிரமிப்பு படைகள் தெற்கு லெபனானின் பிரதேசங்களில் இருந்து வெளியேற தவறியதற்கும் பதிலடியாக ஹோர்முஸ் நீரிணையை இப்போது தாங்கள் போக்குவரத்துக்கு மூடி இருப்பதாகவும், இன்று முதல் நடவடிக்கை எதிரியின் வாக்குறுதி மீறல்களுக்கு ஒரு பதிலடி என்றும் இந்த நடவடிக்கை ஆக்கிரமிப்பு தொடர்ந்தால் எதிரியை அதன் கடமைகளை நிறைவேற்ற கட்டாயப்படுத்த மேலும் நடவடிக்கைகள் திட்டமிட்டு எடுக்கப்படும் என்றும், அதாவது ஈரான் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை நடத்தும் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஏவுகணை தாக்குதலை நடத்துவோம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இந்த கூற்றுக்கு பிறகு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு தொடர்புகள் ஏற்பட்டதாகவும், 1 மணி நேரத்தில் அமெரிக்கா இஸ்ரேலை ஒரு அழுத்தத்தை கொடுத்து இஸ்ரேலிய பிரதமர் உடனடியாகவே கூறியிருந்தார், தாங்கள் போரை நிறுத்துவதாக கூறியிருக்கிறார். அந்த போர் நிறுத்தத்துக்கு பிற்பாடு இப்போது அதாவது அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருக்கின்றார். ஈரான் தரப்பில் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி சென்றிருக்கின்றார். அதே நேரம் பாகிஸ்தான் தரப்பில் இருந்தும் பாகிஸ்தானின் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் இராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் ஆகியோரும் சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. அதாவது இது தொடர்பாக இந்த மியாட் மெலோனி என்ற ஒரு ஊடகவியலாளர் கூறியது என்னென்று சொன்னால், ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்ட பின்னர் கூட இந்த ஹார்முஸ் நீரிணையை மூடுவதன் ஊடாக தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையில் ஈரான் இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்றும், அடுத்ததாக இது இந்த மூடல் அமெரிக்காவை அதிகளவு பாதிக்காது. இதனால் பாதிக்கப்பட போவது சீனா, இந்தியா, ஜப்பான், ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஆசிய நாடுகள் தான். ஆனால் அதை ஈரான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இப்போதும் பயன்படுத்தி வருவதாகவும், அதன் பின்னர் ஒரே ஒரு உரையாடல் 1 மணி நேரத்தில் அந்த களத்தையே மாற்றிவிட்டது என்று அவர் தனது ஆய்வில் தெரிவித்திருக்கிறார். அதே போல அமெரிக்காவை சேர்ந்த ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் கரோன் குவியாட்கோஸ்கி என்றவர் தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், ஈரான் நீரிணையை மூடியது, நெத்தன்யாகு நடவடிக்கையை நிறுத்தினார், அப்பாஸ் அரக்சி சூரிச்சுக்கு பயணமானார், இவை அனைத்தும் அடுத்தடுத்து நடந்தன. ஈரான் இதை எப்படி சாதித்தது என்பது குறித்து அவரது கணிப்பு இதுதான். அதாவது அவர்கள் ட்ரம்பை ஒரு உளவியல் பாட புத்தகத்தை போல படித்திருக்கிறார்கள். அதாவது ட்ரம்புக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவருடைய நடவடிக்கைகள் என்ன என்பது அக்கு வேறு ஆணி வேறையாக அவர்களுக்கு தெரியும். ட்ரம்பின்
சுபாவம் என்னவென்று சொன்னால் தற்பெருமை பேசுவது, தற்பெருமை கொண்டவர், வன்மம் கொண்டவர், அடிபணிந்து நிற்பதை எப்போதும் விரும்பாதவர். அந்த லோகோ வீடியோக்கள் வெறும் வேடிக்கையானவை மட்டுமல்ல, அவை ஒரு அறுவை சிகிச்சை போல் இருந்தன என்றும் அவர் சொன்ன ஒரு விடயம் என்னென்று சொன்னால், நீங்கள் உண்மையான தலைவராக இருந்தால் G7 மாநாட்டுக்குள் நுழையும் போது அதை அறிவித்திருக்க மாட்டீர்கள். அதாவது ட்ரம்பை பொறுத்தவரையில் தான் அதை அறிவித்ததால் தான் ஒரு உண்மையான தலைவர் என்பதை நிரூபிப்பதற்கு அவர் எதையும் செய்வார் என்பதை ஈரான் நன்கு புரிந்து வைத்திருக்கின்றது. அதுதான் ஈரான் பலம் என்று அவர் கூறியிருக்கிறார். இதிலே பாகிஸ்தானினுடைய பங்கு மிக முக்கியம். பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சரும் இராணுவ தளபதியும் சுவிட்சர்லாந்துக்கு இந்த ஒப்பந்தம் தொடர்பாக பயணமாகுவதாகவும் ஒரு கேள்வி. இதிலே எந்த வகையிலாவது இந்த பாகிஸ்தானுடைய பங்களிப்பை பற்றி ஒரு முக்கியமாக குறிப்பிட வேண்டும் அல்லவா? அதை கொஞ்சம் நேயர்களுக்கு குறிப்பிடுங்கள். பாகிஸ்தான் 2 உயர்மட்ட தலைவர்கள் சுவிட்சர்லாந்துக்கு பயணமாக இருப்பதாக கூறப்படுகிறது. பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் என்ற ராணுவ தளபதி அசீம் முனீர் இருவரும் அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் இடையிலான மத்தியஸ்தம் செய்வதற்காக நாளை புறப்படுகிறார்கள் என்று போட்டிருக்கிறார்கள். இதில் பாகிஸ்தான் ஒரு அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு பாதுகாவலனாக இப்போது பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றது. கட்டாரும் இதில் ஈடுபட்டிருந்தாலும் ஆனால் பாகிஸ்தான் பங்களிப்பு தான் இதில் அதிகம். பாகிஸ்தான் இப்போது அந்த பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக உருமாறி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு கூட இப்போது பாகிஸ்தான் கையில் தான் இருக்கின்றது. பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதுகாப்பு உடன்படிக்கையின் பிரகாரம் பெருமளவான F-16 விமானங்களை கூட பாகிஸ்தான் சவுதி அரேபியாவில் கொண்டு சென்று நிறுத்தி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 15,000 பாகிஸ்தான் படையினரும் சவுதி அரேபியாவில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பாகிஸ்தான் ஏனைய நாடுகளுடன் நல்ல உறவுகளைத்தான் வைத்திருக்கின்றது. ரஷ்யாவுடனுமாக இருக்கலாம், ஈரானுடனுமாக இருக்கலாம், அமெரிக்காவுடனுமாக இருக்கலாம். அந்த வெளியுறவு கொள்கை, அவர்களுடைய வெளியுறவு கொள்கை எல்லோரும் எதிர்பார்த்ததை விட மிகச் சிறந்ததாகத்தான் வடிவமைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு வருடம், அதாவது கடந்த மே மாதம் 2025ஆம் ஆண்டு ஒரு போரை சந்தித்தார்கள் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு. அது படைவழி சமநிலையை காட்டியது. ஆனால் அடுத்த ஒரு வருடத்துக்கு அவர்கள் அந்த ராஜதந்திர ரீதியில் இந்த அளவுக்கு முன்னகர்ந்தது என்பதை விட தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னும் போது அவர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். அதை துணிச்சலுடன் கையாண்டு அதில் கிட்டத்தட்ட வெற்றி அடைந்திருப்பது போலதான் தெரிகின்றது. ட்ரம்பும் அதை பல தடவைகள் பாராட்டி விட்டார். ஏனென்று சொன்னால் வெள்ளை மாளிகைக்கு இதுவரையில் ராஜதந்திரிகள் தான் அழைக்கப்பட்டு விருந்துபாசாரம் வழங்கப்படுவதுண்டு. ஆனால் முதல் முறையாக அந்த மரபை மாற்றி பாகிஸ்தானின் ராணுவ தளபதி அழைக்கப்பட்டது. அது ஒரு அமெரிக்காவில வரலாற்றிலே முதல் முறையாக என்றுதான் கூறினார்கள். வெகு விரைவிலே ஹோர்முஸ் என்கிற பெயரிலே ஒரு ஹாலிவுட் திரைப்படம் நிச்சயமாக வரக்கூடும். அதிலே பாகிஸ்தானுடைய பங்கும் குறிப்பிடப்படக்கூடும். பொதுவாக பெரிய போர்கள் முடிந்த பின்னர் அப்படியான ஆங்கில திரைப்படங்கள் வருவது வழமை. இப்பொழுது முக்கியமான கேள்வி என்னவென்றால், ஈரான் கூறியிருக்கிறது தான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியிருக்கிறேன் என்று. அமெரிக்கா சொல்லியிருக்கிறது இல்லை, மூடவில்லை. அவ்வாறு ஈரான் மூடுமாக இருந்தால் நான் வரியை அறவிடுவேன் என்று சொல்லியும் கூட அமெரிக்கா கூறியிருக்கிறது. அதுல உண்மை இருக்கிறதா? ஹோர்முஸ் மூடப்பட்டது என்ற தகவலில் உண்மை இருக்கிறதா? உண்மைதான். என்று சொன்னால் அமெரிக்கா கூறியிருக்கின்றது ஹோர்முஸ் மூடப்படவில்லை, ஆனால் ஈரான் மூட முயற்சித்திருக்கிறது என்றும். ஆனால் அதை மூடியிட்டிருப்பதாக IRGC ஈரான் புரட்சிகர இராணுவம் அறிவித்திருக்கின்றது. அதே சமயம் JD Vance அமெரிக்காவின் துணை அதிபர் கூறியிருக்கின்றார் ஈரான் அதை மூடியதற்கான எந்த ஒரு சான்றுகளும் இல்லை என்று. அதே சமயம் இந்த ஹோர்முஸ் நீரிணை ஊடாக கடந்த 5 நாட்களில் ஈரான் கிட்டத்தட்ட $1.44 பில்லியன் பெறுமதியான எண்ணெயை ஏற்றுமதி செய்திருக்கின்றது. மேலும் அமெரிக்கா கூறுகிறது நேற்று மட்டும், அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும் ஹோர்முஸ் நீரிணையினூடாக 16 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் சென்றிருப்பதாக அமெரிக்கா கூறியிருக்கின்றது. எனவேதான் அவர்கள் கூறுகிறார்கள் அது இன்னும் மூடப்படவில்லை என்று அமெரிக்கா கூறுகின்றது.
ஏனென்றால் அது மூடியதாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மான பிரச்சனையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அது மூடி ஈரான் அமெரிக்காவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுன்றது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏற்கனவே இது தொடர்பாக உங்களுக்கு தெரியும், அதாவது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த போர் தொடர்பில் பலர் இப்போது தற்போது கடந்த 48 மணி நேரத்தில் நடைபெற்றதை பலர் செய்திகளாக ஆய்வுகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் கூறியிருப்பது என்னென்று சொன்னால், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் இப்போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போராக மாறியுள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த வாரம் ட்ரம்பும் ஈரானும் இஸ்ரேலை விமர்சிப்பதில் கைகோத்திருக்கிறார்கள் என்று. மேலும் இருவரும் அதை செயலால் ஒன்றாகவே செய்கின்றனர் என்றும். ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடிய அதே நேரத்தில் ட்ரம்ப் நெத்தன்யாஹுவின் எதிர்க்கட்சியுடன் தகவல் தொடர்புகளை திறந்திருக்கிறார். அதாவது நெத்தன்யாஹுவை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு ட்ரம்ப் கையாண்ட விதம் என்னென்று சொன்னால், எதிர்க்கட்சியுடன் தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறார். எதிர்க்கட்சிகளுடன் தொடர்பை ஏற்படுத்தினால் அது நெத்தன்யாஹுவின் அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அடி என்பது தெரியும். இன்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலில் அது எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த உடன்பாட்டுக்கு எதிராகத்தான். அதில் ஒரு முன்னாள் வான்படை தளபதி தான் அதை ஒழுங்கு செய்து அதில் உரையாற்றி இருந்தார். இதற்கிடையில் ஜேடி வான்ஸும் ட்ரம்பும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானிய அரசாங்கத்தை பற்றி சாதகமாக பேசியும் ஒரு ஊடக பரப்புரையை அவர்கள் மேற்கொள்கின்றனர் என்றும், மேலும் இஸ்ரேல் அதாவது இந்த மிரியம் அடல்சன் என்ற ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் ட்ரம்ப் ஒரு துரோகி என்றும், அதாவது இந்த ஈரானுடன் கைகோத்திருப்பது இஸ்ரேலுக்கு எதிரானது என்றும் இஸ்ரேல் கூறியதாக அந்த மிரியம் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேல் ட்ரம்பை எதிர்த்து இந்த வாரம் வாஷிங்டனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நிலையை மிகவும் மோசமாக்கியுள்ளது என்றும், ஈரானுடன் அந்த இடைக்கால ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் ட்ரம்ப் இஸ்ரேலை அதன் மிக மோசமான எதிரியிடம் ஒப்படைத்து விட்டார் என்றும் இஸ்ரேலிய பத்திரிகைகள் இதனை இப்போது வெளிப்படையாக விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றன. ஆய்வாளர்கள் இது ஒரு அப்பட்டமான துரோகம் என்றும், இஸ்ரேலுக்கான துரோகம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். அதாவது ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்போர் எவ்வாறு முடிவுக்கு வரும் என்பதை வரையறுக்கும் இந்த ஒப்பந்தத்தின் மீதான பொது மற்றும் அரசியல் கோபம் தற்போது தலைப்புச் செய்திகளில் பரவலாக எதிரொலிப்பதாகவும், குறிப்பாக ஆசிரியர் தலையங்கங்களில் கூட இதனை காரசாரமாக விமர்சிப்பதாகவும் இஸ்ரேலிய ஊடகங்கள் இதை அமெரிக்கா மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைப்பதாகவும் கூறியிருக்கின்றன. அதாவது கொலைகார மற்றும் கொடூரமான பயங்கரவாத ஆட்சியுடன் சரணடைதல் ஒப்பந்தம் என்று இதற்கு தலையங்கமிட்டிருப்பதாகவும் கூட சில பத்திரிகைகள் கூறியிருக்கின்றன. அதாவது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த உடன்பாடு இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு ஆபத்தானது என்று கூறுகிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், தொடர்ச்சியான ஒரு போரை அமெரிக்கா எதிர்கொள்ள முடியாமல் நிற்பதும், இஸ்ரேலும் கூட அதை எதிர்கொள்ள முடியாமல் நிற்பதும் தான் இதற்கான முக்கிய காரணம். நான் ஒரு செய்தி ஒன்று நேற்று படித்தேன். அதாவது இந்த காரசாரமான உரையாடல்களிலே, அதாவது ட்ரம்புக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையிலான உரையாடலிலே, உங்களோட நாடே இருந்திருக்காது, அணுகுண்டுகளால் ஈரான் அழித்திருக்கும். நான் அதற்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு முதலே ஈரானிலே குண்டுகளை வீசி அவர்கள் அணுகுண்டு தயாரிக்க முடியாத அளவுக்கு அந்த நாட்டை சேதப்படுத்தி விட்டேன். கடற்படை கப்பல்களை அழித்து விட்டேன். நிறைய ஆயுத கிடங்குகளை எல்லாம் அழித்து விட்டேன். அப்படி நான் செய்யவில்லை என்றால் நீங்கள் அழிந்திருப்பீர்கள். இனி நான் அதை செய்ததாவது போதும் என்று நினைத்துக் கொண்டு இந்த ஒப்பந்தத்தை விமர்சிக்காதீர்கள் என்று கூறியது போல ஒரு தகவல் வாசித்தேன். அதை நானும் பார்த்திருந்தேன். அவர் அதைத்தான் கூறுகிறார் என்று சொன்னால், தான் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தாங்கள் அழித்தபடியால் தான் இஸ்ரேல் தப்பி இருக்கிறது என்று சொல்லி.
ஈரான் வந்து அந்த அணுசக்தி திட்டத்தில் வெற்றி அடைந்திருந்தால் 2 மணி நேரத்தில் இஸ்ரேலை அழித்திருக்கும் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். ட்ரம்பை பொறுத்தவரையில் உண்மையில் ஈரான் வந்து அணுகுண்டை தயாரிப்பதற்கோ அல்லது அணு ஆயுதங்களை பெறுவதற்கோ ஈரான் முற்படவில்லை. ஈரான் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கூட ஈரான் ஒரு கையெழுத்திட்ட நாடு. அதில் இஸ்ரேல் தான் கையெழுத்திடாத நாடு. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் இருந்த போதும் கூட ஈரான் அஞ்சவில்லை. அதைத்தான் இப்போது எல்லோரும் கூறுகிறார்கள் என்று சொன்னால் 2 அணு ஆயுத நாட்டை எதிர்த்து ஒரு அணு ஆயுதம் இல்லாத நாடு வெற்றி பெற்றது இந்த போர். அதுவும் குறுகிய கால போர். இப்ப ஆப்கான் போர் கூட 10 வருடத்துக்கு மேல் 20 வருடம் கிட்டத்தட்ட எடுத்தது அந்த ஆப்கான் போர் 20 வருடத்துக்கு மேல். ஆனால் இது அவ்வாறு இல்லை. இது கிட்டத்தட்ட 100 நாட்கள் 108 நாட்கள். ஆனால் போர் நடந்தது 38 நாட்கள். 38 நாட்களில் இந்த 2 மிகப்பெரிய இராணுவ வல்லரசுகளையும் அது முறியடித்திருந்தது இந்த போரின். அவர்களுக்கு அணுக்குண்டு உண்மையில் தேவையில்லை. ஆனால் ஈரான் ஒரு மிரட்டலை வெளியிட்டிருந்தது, இந்த அணு ஆயுத பரவலாக்கல் தடை ஒப்பந்தத்திலிருந்து தாங்கள் வெளியேறுவோம் என்று. அவ்வாறு வெளியேறினால் ஈரானுக்கு அணுக்குண்டை செய்ய தேவையில்லை, வேறு நாடுகளிடமிருந்து வாங்கலாம். இந்த அணு ஆயுத பரவலாக்கம் ஒப்பந்தத்தில் இருப்பதால், தடை ஒப்பந்தத்தில் இருப்பதால் தான் பெற முடியாது. அதிலிருந்து ஈரான் வெளியேறுமாக இருந்தால் வடகொரியாவிடம் இருந்து ஒரு 10 அணுக்குண்டுகளை வாங்கலாம் என்ற ஒரு நிலை ஏற்படும். சவுதி அரேபியா அதுதான் கூறியது. சவுதி அரேபியா சொன்னது, தான் வேண்டுமென்றால் பாகிஸ்தானிடம் இருந்து வாங்குவேன் அணுக்குண்டை என்று. அதப்ப அவ்வாறான ஒரு நிலையை எட்டுவதற்கு ஈரான் அந்த மிரட்டல்களையும் வெளியிட்டது. ஆனால் ஈரான் இன்னொன்றையும் கூறுகிறது. இப்ப ஈரான் கூறுகிறது என்னென்று சொன்னால், தன்னிடம் இருக்கின்ற இந்த கொரம் ஷஹர் ஏவுகணை, அந்த ஏவுகணை கிட்டத்தட்ட 25 கிலோ 80,000 கிளஸ்டர் பாம்ஸை கொண்டு செல்லக்கூடிய அந்த ஏவுகணையே போதும். அதை தடுக்கவும் முடியாது, யாராலும் தடுக்கவும் முடியாது. அது எல்லாவற்றையும் அழிக்க உதவும். அப்ப பல பிரச்சனை. இப்ப இதுவரை பலருக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், இந்த சண்டையில் அமெரிக்காவோ இஸ்ரேலோ தோல்வியை தழுவுவார்கள் என்று தெரிந்த போதும் கூட அவர்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதுக்கான விடை என்னன்னு சொன்னால், ஈரானிடம் அணு ஆயுதம் இல்லை, அது ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்ரேலில் அணு உலைகள் இருக்கின்றன. அப்ப ஈரான் அதை தாக்குமாக இருந்தால் ஈரானுக்கு அணுக்குண்டு தேவையில்லை, அந்த உலை வடித்தாலே முடிஞ்சது. அப்ப அதுதான் அந்த பிரச்சனை. அதைத்தான் ஈரான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தது, நீங்கள் கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கல்லறிகிறீர்கள் என்று சொல்லி. உலகம் வந்து புதிய ஒழுங்குக்கு போனது, பொருளாதாரத்தால் ஒருவர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, அணு உலைகளை தங்கள் நாடுகளிலேயே வைத்திருப்பது, அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விடயம். இப்ப ஜப்ரோசியாவில் இருக்கின்ற ரஷ்யா உக்ரைன்ல இருக்கின்ற அணு உலை வந்து ஐரோப்பாவிலேயே மிகப்பெரியது. இப்ப சாதாரணமான அணு உலைகள் வந்து 2 ரியாக்டர் 4 ரியாக்டர், இது வந்து 6 ரியாக்டர் என்று சொல்வார்கள். அது வெடிச்சுதன்று சொன்னால் ஐரோப்பாவிலேயே அரைவாசிக்கு மேல அழிஞ்சு விடும் என்றுதான் கூறுகிறார்கள். கதிர்வீச்சால் இருக்க முடியாது, அதோடு அதன் அப்படியான இடத்தில் விளையாட முடியாது என்றது தெரிந்த விடயம். இதையெல்லாம் அவர்களுக்கு ஒரு என்னென்று அந்த போரை முழுமையாக அவர்களால் நடத்த முடியாத ஒரு நிலைதான். இந்த இடத்திலே ஈரான் ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையுடைய ஒரு யுத்தத்தை நடாத்துகிறது. 40 ஆண்டு கால தயாரிப்பு. ஆனால் யுத்தத்திலே யாரிடம் யுத்தம் செய்த என்ற அனுபவங்கள் இல்லை. ஆனால் என்றோ ஒரு நாள் யுத்தம் வரும் என்று தயார்படுத்தல் இருந்திருக்கிறார்கள். ஒன்று பாதுகாப்பு ரீதியாக ஆயுதங்களை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள், பாதுகாப்பாக நிலக்கீழ் அடிப்படையிலே மலைகளுக்குள்ளே பெரும் பெரும் பங்கர்கள் அல்லது விமானங்களை கூட கொண்டே நிறுத்தும் அளவுக்கு ஆயுத களஞ்சியங்கள் வைக்கும் அளவுக்கு தயார்படுத்தி இருக்கிறார்கள். அதை விட போர் நடக்கும் பொழுது எவ்வாறு கட்டளைகளை பகிர்ந்தளிப்பது, எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பது, அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாட்டினுடைய எடுக்கும் முடிவுக்கு பதிலடியாக போட்டியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் என்று பலவற்றை சாதித்து காட்டியிருக்கிறது அல்லவா? உண்மைதான் என்று சொன்னால் இதில் 2 விடயங்கள். ஒன்று, ஈரான் மிக நீங்கள் கூறியது போல அவர்கள் ஈராக் சண்டையின் போது ஈராக்கை அமெரிக்கா ஈராக்கில் இறங்கிய போது ஈரான் தன்னை தயார்படுத்த ஆரம்பித்து விட்டது. அடுத்தது தாங்கள் தான் இலக்காகுவோம் என்று. இந்த அரபுலகின் வசந்தம் என்று சொல்லி பேர்ந்து லிபியா சிரியா மீது நடவடிக்கைகளை ஆரம்பித்த போதே ஈரான் தயாராகிவிட்டது இந்த போருக்காக. இன்னொன்றும் ஈரானை நீங்க பார்க்கலாம், சதாம் ஈரானும் ஈராக்கும் பல வருடங்கள் 8 வருடங்களுக்கு மேல் போர் புரிந்திருந்தனர். பல லட்சம் பேர் இருதரப்பிலும் இறந்திருந்தார்கள். ஆனாலும்
இந்த ஈராக் மீது அமெரிக்கா 2003ஆம் ஆண்டு படையெடுத்த போது அதை எதிர்த்த நாடு ஈரான் தான். அதாவது ஈராக் தன்னை அடித்திருந்தாலும், ஆனால் அந்த பிராந்தியத்தில் வருகின்ற அனர்த்தத்துக்காக அவர்கள் எதிரி என்றும் பார்க்காமல் அதற்கு எதிராக நின்றது ஈரான் தான். ஈரான் அடுத்ததாக இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த உக்ரைன் ரஷ்ய போரின் போது கூட நேட்டோவின் படை அதிகாரிகள், ஆலோசகர்கள், தொழில்நுட்பவியலாளர்கள் எல்லோரும் தான் அங்கு இந்த களமுனையை வடிவமைக்கிறார்கள். ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவர்கள்தான் போட்டுக் கொடுக்கிறார்கள். அதே போன்றுதான் ஈரானை பொறுத்தவரையிலும் ஈரான் அந்த மலைகளை குடைந்து பங்கர்களாக இருக்கலாம், ஏன் ஹிஸ்புல்லாக்களின் பங்கர்கள் கூட, இந்த லெட்டனி ஆற்றுக்கு அப்பால் அப்புறமாக இருக்கிற பங்கர்கள் கூட வடகொரியர்கள் தான் கட்டி கொடுத்தது, அவர்கள் தான் வந்து செய்து கொடுத்தது. அதே போல வடகொரியாவிடம் இருந்து அதற்கான உதவிகள், சீனாவிடம் இருந்தான தொழில்நுட்ப உதவிகள், ரஷ்யாவிடம் இருந்தான தொழில்நுட்ப உதவிகள் என்று சொல்லி அவர்கள் தங்கள் சமூகத்தை ஒரு படித்த சமூகமாக, இப்ப நாங்கள் இந்த சண்டை தொடங்குவதற்கு முதல், நான் நினைக்கிறேன் ஒரு வருடத்துக்கு முதல் நான் ஒரு காணொலியில் பேசியிருந்தேன். 2027ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த மெடிக்கல் டிவைஸ் என்ற அந்த தொழில்நுட்ப அந்த அந்த உபகரணங்களை வழங்குவதில் சப்ளையர்ஸில் வேர்ல்டில் நம்ம வண்ணாக ஈரான் தான் இருக்கும் என்று கூறியிருந்தார். அவ்வளவுக்கு இப்ப நியூக்ளியர் ரிசர்ச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டன் வந்து இப்போது நியூக்ளியர் ரிசர்ச் இந்த பேட்டன் வந்து ஈரான் தான் அதிக அளவில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி, அது அவர்கள் தாங்களுக்கான ஒரு போர் தங்கள் மீது திணிக்கப்பட போகிறது என்பதை உணர்ந்து அவர்கள் தங்களை வேலைக்கு பலப்படுத்தி விட்டார்கள். மற்ற துணிச்சல் மிக்கவர்கள். இப்ப அந்த போர் தொடர்பாக இப்போது அந்த கதைகளை இப்போது ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. நேற்றொரு காணொளி பார்த்தேன், ஈரான் F5 என்ற, அதாவது F5 என்றது ஈரான் சண்டை நடந்த போது அமெரிக்கா ஈரானுக்கு கொடுத்த விமானம். அந்த விமானத்தை வைத்து குவைத்தில் போய் எப்படி அடித்தார்கள், பேட்ரியாட், டாட், மற்றது F-18 ரக விமானங்கள் எல்லாம் இருந்த போதும் அவற்றுக்கு மேலெல்லாம் மண்ணை, அவற்றின் கண்களில் மண்ணை தூவி விட்டு எவ்வாறு தாக்கி அழித்து விட்டு வந்தார்கள் என்பதை அவர்கள் விளங்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். தங்களுக்கு பழக்கும் போது 500 அடிக்கு மேலதான் தாங்கள் பறந்து பழக்கம், ஆனால் இந்த குவைத்துக்கு தாக்குதல் நடத்த போன போது 50 அடி உயரத்தில் தான் பறந்து போனதாகவும், சில சமயங்களில் கடலை கடக்கும் போது 2 கப்பல்களுக்கு நடுவாலதான் அந்த பிளேன் போனது என்று சொல்லி சென்று குவைத்தில் இருக்கின்ற அமெரிக்க தளத்தை தாங்கள் தாக்கிவிட்டு திரும்பும் போது செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் கேட்டது. அப்ப ஹெலிகாப்டர்கள் எல்லாம் வெடித்ததை தாங்களால் உணரக்கூடியதாக இருந்தது என்று கூறியிருந்தார்கள். இப்போதும் ஈரான் வந்து இந்த போர் நிறுத்தம் வந்த பிற்பாடு இந்த ஈரான் ரெட் கிரசன்ட் சொசைட்டி என்று சொல்றது, அவர்கள் இந்த மெடிக்கல் இவாக்குவேஷன், ரெஸ்கியூ ஆபரேஷன் என்று செய்கிறவர்கள், அவர்கள் இப்போது 20 Mi-17 ரக உலங்கு வானூர்திகளை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறார்கள். அதே சமயம் சீனாவிடமிருந்து J-10C என்ற விமானத்தை, தாக்குதல் விமானத்தையும் வாங்குவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த J-10C தான் பிரான்ஸ் என்ற ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்திய விமானங்கள். அவர்கள் தாங்கள் அடுத்த நிலைக்கு இப்போது மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், தாங்கள் இந்த போரின் மூலம் பெற்ற இந்த நிலையை தக்க வைக்க வேண்டும். இனி என்னென்று சொன்னால், இனித்தான் பிரச்சனை. இனி அதாவது அமெரிக்காவோ இஸ்ரேலோ யாரும் இனிமேல் சும்மா இருக்க மாட்டார்கள். அவர்கள் நித்திரை கொள்ள போவதில்லை. ஏதோ ஒரு வகையில் ஈரானை வீழ்த்துவதற்கு அவர்கள் ஒவ்வொரு நாளும் பணியாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சவாலான காலம். இந்த இடத்துல அவர்களுடைய இந்த அறிவுபூர்வமான அணுகுமுறை தான் இன்றைக்கு அமெரிக்காவுடன் சரிக்கு சமனாக சுவிட்சர்லாண்டிலே பேச்சுவார்த்தைக்கு போகும் நிலைமையை கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். ஈரான் எந்த ஒரு காலப்பகுதியிலும் இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்கிறது என்பதை அங்கீகரிக்கவே இல்லை. அவர்களுக்கு ஒரு நாடு இருக்கிறது, எல்லை இருக்கிறது அங்கீகரிக்கவில்லை. அதை விட இன்னும் ஒன்றும் கேள்விப்பட்டு அதனோட உண்மைத்தன்மை எனக்கு சரியாக தெரியவில்லை. ஈரானிலே இஸ்ரேலை அழிப்போம், இல்லை இஸ்ரேலை இல்லாமல் செய்வோம் என்ற ஒரு பெரிய கோபுரம் ஒன்று கட்டப்பட்டிருந்ததாகவும், அண்மையில தாக்குதலில் அமெரிக்க விமானங்கள் அதை தாக்கி அழித்தது என்றும் ஒரு பேச்சு இருக்கிறது. அதை பற்றிய தகவல்கள் கூற முடியுமா? கோபுரத்தை பற்றி நான் அறியவில்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக ஈரான் தான் இருக்கின்றது. எனவேதான் இஸ்ரேல் வந்து ஒவ்வொரு அமெரிக்க அரசு தலைவர்களிடமும் ஈரானை தாக்குவதற்கான தனது திட்டத்தை கொடுத்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் இஸ்ரேலின் இந்த வலையில் விழுந்தது வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான். ஈரானை பொறுத்தவரையில் நீங்கள் கூறியது போல இஸ்ரேலை ஒரு நாடாகவே அங்கீகரிக்கவில்லை. அவர்கள் ஏனென்று சொன்னால் அது ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதியாகத்தான் அவர்கள் இப்போதும் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இப்ப இன்றும் கூட இந்த நெத்தனியாகு அறிவிப்பதற்கு முன்னர் இஸ்ரேல் வந்து லெபனானில் தாக்குதலை நடத்தி குண்டு வீச்சை நடத்தி தான் இருந்தது. அலி அல் டபார் என்ற பகுதியை கைப்பற்றுவதற்கு 3 தடவைகள் இன்று முயன்றதாகவும் தொடர்ந்து சண்டை நடந்ததாகவும் இஸ்ரேல் மெர்கவா டேங்குகளை ஏடிஜிஎம் என்று சொல்றது கொனட் ரக ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் என்று சொல்றது ரஷ்யாவின் அதால் தாக்கி அளித்ததாகவும் கூறியிருந்தார்கள். ஹிஸ்புல்லாக்கள் வந்து அந்த எஃபிபி ட்ரோன்களில் வந்து இப்போது மிலான் 1 என்ற பிரான்சின் ஆன்டி டேங்க் மிசைல்ஸையும் பயன்படுத்தியதாகவும் இஸ்ரேலின் M109 என்ற ஆட்லரி பீரங்கி மற்றது 2 ஹியூமிஸ் கவச வாகனங்கள் ஒரு ஏபிசி என்று சொல்லி தாக்கி அளித்ததாக கூறியிருக்கிறார்கள். ஈரான் இதில் 2 விடயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று, ஈரான் ஹிஸ்புல்லாக்களை நன்கு பலப்படுத்தி இருக்கின்றது ஒன்று. இரண்டாவது, ஈரான் ஹிஸ்புல்லாக்களை கைவிடவில்லை என்றதை அந்த அரபு உலகத்துக்கும் உலக நாடுகளுக்கும் ஈரான் மீண்டும் இன்றைக்கு நிரூபித்திருக்கின்றது. இப்ப இனி ஒரு நம்பிக்கை வரும் எல்லோருக்கும். இப்ப அதுதான் அந்த பிரச்சனை. தங்கள் கூட்டணி நாடுகளை இப்ப இந்த போர்ல 2 விடயங்கள் நடந்திருக்கின்றன. அமெரிக்காவை அதன் கூட்டணி நாடுகள் கைவிட்டு விட்டன. இப்ப நேட்டோவை நேற்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட் ஹெக்ஸத் வந்து கடுமையாக சாடியிருந்தார் நேட்டோவை. நேட்டோ வந்து தங்களுக்கு வான்பரப்பை கூட தரவில்லை என்று சொல்லி. அதே சமயம் அதாவது அமெரிக்காவை அதன் கூட்டணி நாடுகள் கைவிட்டன. ஆனால் ஈரான் தனது கூட்டணி நாடுகளை அல்லது கூட்டணி அமைப்புகளை கை கொடுத்திருக்கின்றது. அது 2ம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல ஈரான் இஸ்ரேலை அங்கீகரிக்கவில்லை. அப்ப இஸ்ரேலுக்கு ஈரான் தான் மிகப்பெரிய ஒரு சவால். ஆனால் அந்த சவாலை அழிக்க முற்பட்டு இப்போது பலப்படுத்தி விட்டு நிற்கிறார்கள். இந்த போர் முடிய போவதில்லை இப்போதைக்கு. நாங்கள் நேற்றும் கூட ஒரு உரையாடலிலே இந்த இஸ்ரேலியர்களை வெறுக்கிறார்கள் மக்கள், அவர்கள் ஒரு மோசமானவர்கள் என்று பார்க்கப்படுகிறார்கள் என்பதற்கு வலுச்சேர்ப்பதாக நேற்று ஒரு தகவலை பார்த்தேன். அது வேற யாரும் இல்லை, இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருக்கிறார், லெபனான் பற்றி எரிய வேண்டும் என்று ஒரு வார்த்தை. இது உண்மையிலே ஒரு அரசாங்கத்தில் உள்ள ஒரு அமைச்சர் கூறுவது ஒரு அரச பயங்கரவாதம், ஸ்டேட் டெரரிசம் என்று வரக்கூடிய ஒரு கூற்றை அவ்வளவு தூரம் துணிந்து கூறியிருக்கிறார். பாருங்கள் அவர்களை பற்றி கூறுங்கள். அதுதான் பென் கவீர் வந்து அவர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால் நீங்கள் சொன்னது போலதான் முற்று முழுதாக அழிக்க வேண்டும், இஸ்ரேலை லெபனானை முற்றாக கொளுத்த வேண்டும். அதே போலதான் இந்த நிதி அமைச்சரும் கூறியிருக்கின்றார். அதாவது காசா பகுதியை செய்தது போலதான் லெபனானை செய்ய வேண்டும், காசா பகுதியில் யாரும் குடியேற முடியாது என்றும் கூறியிருக்கிறார். அகன்ற இஸ்ரேல் என்று இப்ப ஜெர்மன் முதல் காலத்தில் அதாவது 2வது உலக போரில் வந்து எவ்வளவு தூரத்துக்கு அகன்ற ஜெர்மன் என்று தாங்கள் எல்லாவற்றையும் கைப்பற்ற வேண்டும் என்று முயன்றார்கள். அதே போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இவர்கள் சிரியாவிலும், சிரியா மீதான படையெடுப்பாக இருக்கலாம், காசாவா இருக்கலாம், வெஸ்ட் பேங்கா இருக்கலாம், லெபனானா இருக்கலாம் என்று சொல்லி. ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவாக இந்த போர் வந்து முடிந்திருக்கின்றது. அவர்கள் பலவற்றை கூறுகிறார்கள். ஒரு ஏவுகணை, ஒரு ஆள் இல்லாத விமானம் வந்தால் இஸ்ரேலுக்கு தாங்கள் 10 கட்டிடங்களை தகர்க்க வேண்டும் என்றது அவர்களுடைய தியரி. அதே போல ஒரு இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டால், அந்த தாயின் மகன் ஒருவர் கொல்லப்பட்டால் அங்கு 1000 தாயின் மகன் கொல்லப்பட வேண்டும் என்றது அவர்களுடைய தியரி. இதைத்தான் ஜேடி வான்ஸ் நேற்று கூறியிருந்தார். நீங்கள் படுகொலை, அதாவது நீங்கள் ஒரு 9 மில்லியன் மக்களை கொண்ட ஒரு தேசம், நீங்கள் படுகொலைகளை செய்துதான் உங்கள் பாதுகாப்பை தக்க வைப்பதற்கு, படுகொலைகளை கண்மூடித்தனமாக செய்வதன் மூலம் உங்கள் பாதுகாப்பை ஒருபோதும் தக்க வைக்க முடியாது, அதற்கான வழியும் இல்லை என்று அவர் நேரடியாகவே இஸ்ரேலை சாடியிருந்தார். இப்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முருகல் நிலை மேலும் மேலும் அதிகரித்திருக்கின்றது. ஆனால் இதை ஆய்வாளர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவுக்கு 46 வருடங்களுக்கு பிறகு ஈரானுடன் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த போரின் முடிவை அமெரிக்கா பார்ப்பதாகவும், சில சமயங்களில் அமெரிக்கா ஈரானுடனான இந்த உறவை மேலும் வளர்த்துக் கொள்ளலாம் என்றும் கூறுகிறார்கள். அப்படி என்றால் இனி அடுத்த நாசா விஞ்ஞானிகளாக ஈரானில் இருந்து செல்வார்கள் என்று எதிர்பார்ப்போம். உண்மைதான்.
ஆம். இன்றுடன் இன்றைய இந்த செய்தியை நாங்கள் இந்த நிகழ்வை முடிவெடுக்க விரும்புகிறோம். நேரம் நெருங்கி வருகின்றபடியால், இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.